ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ ஒரு 1/2 கிலோவுக்கு பெரிய நெல்லிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆம்லா நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காயில் நம்ம உடலுக்கு தேவையான ஃபைபரும் விட்டமின் சி சத்துக்களும் அதிகமாகவே இருக்குங்க. நெல்லிக்காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக நிறைஞ்சிருக்கும். இந்த நெல்லிக்காயை நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் ஒரு சில பேருக்கு ரொம்ப துவர்ப்பாக இருக்குது இல்லை புளிப்பாக இருக்குன்னு சொல்லி 1-2 தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு கொடுக்கணும்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரே ஒரு தட்டு மட்டும் போட்டுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருந்த நெல்லிக்காயை கொட்டி ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல நான் என்ன சொன்னேன், அந்த கொட்டை பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது போலவே கொஞ்சம் ஆறுனதும் அந்த காயை எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொட்டை தனியாகவும் காய் தனியாகவும் நமக்கு கிடச்சிருது. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. ரொம்ப நேரம் வேக விடாமல் இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் போல் வச்சாலே போதும். நம்ம கரெக்டான பதத்தில் காய் வந்துடும். இப்போ சூடு நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொட்டை பகுதி எல்லாமே தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கொட்டையை நீங்கள் எடுக்காமலே கூட செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இல்லைனா நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கூட நறுக்கி போட்டு செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் தேன் நெல்லிக்காயை முழுசாகவே தேனில் ஊற வச்சு செய்வாங்க. அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் நான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு நான் செய்கிறேன். பெரிய நெல்லிக்காய் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 டம்ளர் போல் தண்ணி முதல்ல விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ வெல்லம் போல் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லாவே கரைஞ்சி வரணும். இந்த தேன் நெல்லிக்காயை நீங்கள் சர்க்கரை வச்சு கூட செய்யலாம். சர்க்கரையை முதல்ல பாகு காய்ச்சிக்கிட்டு அதில் கூட நீங்கள் போட்டு செய்யலாம். பட் நம்ம வெல்லத்தில் செய்யும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும். நம்பி நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். வெல்லம் நல்லா கட்டிகள்லாம் கரைஞ்சி பாகு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த நெல்லிக்காயை நம்ம சேர்த்துடலாம். நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி தான் வேணும். அதனால் நம்ம அது வரைக்கும் இதை கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். எப்போதும் போல் நெல்லிக்காயிலேருந்தே தண்ணி விடும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா தளர்த்தியாக வந்திருக்கும். நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுடுங்க. நல்லா கொதிச்சு ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு வந்துடும். இந்த பெரிய நெல்லிக்காயோட ஜூஸ் சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறி வந்ததும் இப்போதைக்கு நான் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு கண்ணாடி ஜார் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏற்கனவே நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே இனிப்பாக தான் இருக்கும். வேணுன்றவங்களுக்கு தேன் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்க போகிறீங்க, ரொம்ப நாள் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இந்த ரெடியான இந்த நெல்லிக்காயை ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அப்படி ஆகிடுச்சுன்னா 1 இயர் ஆனால் கூட இது கெடவே கெடாது. பார்க்குறதுக்கு குட்டி குட்டி சாக்லேட்ஸ் மாதிரி தெரியும், நெல்லிக்காய் மாதிரியே இருக்காது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த பெரிய நெல்லிக்காயில் இருக்கும்போது நம்ம இதை அவாய்ட் பண்ணவே கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உணவுகளில் இந்த காயை நம்ம சேர்த்துக்கணும். யாரெல்லாம் பெரிய நெல்லிக்காய் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குழந்தைங்களுமே இந்த பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது புளிப்பாக இருக்குமா அது இதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. பட் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுமே கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.